நேரம் ஒரு ஒரு இடத்துல அப்படியே அப்படி சுத்தி வரும் அப்படின்னு அப்படி எடுத்துட்டு வந்துட்டு அப்ப உதயத்தை போட்டுரும். உதயத்தை போடுறதுக்கு இப்ப மொத்தம் ஆருடத்தை பத்தி பார்ப்போம். அப்ப உதயத்தை பத்தி அப்புறம் போவோம். ஆருடம் இப்ப யாராவது மைக்க ஆன் பண்ணி இப்ப மணி நிமிடம் எத்தனை ஆகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் மட்டும். 25 ஐயா. இப்ப 25ன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஐயா சொல்லிட்டாங்க. இப்ப 25 சொன்னா 5 மேசத்திலிருந்து போட்டு வந்தா எந்த ராசியில வந்து முடிகிறது அத அவரே சொல்லுங்க. மேசத்துல இருந்து 5 பல்லாங்குழி போடுறது மாதிரி 5 போட்டு வாங்க, எந்த ராசியில வந்து 25 முடியும்? சிம்மம் ஐயா. அப்ப சிம்மோட முடிஞ்சிருது. 25ன்னு வந்தாலும் அடுத்த ராசிக்கு வந்துடும் ஆருடம். அப்ப ஆருடம் எங்க வந்துருச்சு? கன்னி ஆருடம். இப்ப இது புரியுதா ஐயா? கன்னி ஆருடம். சரி, இன்னொருத்தர் யாராவது ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்ப்போம். 60 நிமிஷத்துக்குள்ள 35ன்னா மேசத்துல போட்டுட்டே வாங்க, 5 போட்டுவாங்க. எந்த ராசியோட முடியுதுன்னு பாருங்க ஐயா. துலாம். துலாம் முடிஞ்சோன்னா அடுத்து எங்க வந்துரும்? விருச்சகம். விருச்சகம் ஆருடம். சரி, இன்னொருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் ஐயா. 45 குருஜி. அப்ப 45ன்னா மேசத்துல இருந்து போடுங்க, எங்க முடியுதுன்னு பாருங்க. தனுசுல முடியுது. தனுசுல முடியுது. அப்ப எங்க வந்துரும்? அது எங்க வந்துரும்? தனுசு முடிஞ்சு மகரத்துக்கு வரும். மகரத்துக்கு வந்துரும். இப்ப இது புரியுதா? இது எப்படி நம்ம ஈஸியா வந்து மனசுல வச்சுக்கிறது அப்படின்னா, எந்த நிமிஷத்தை சொல்றாங்களோ அத வந்து 5ஆல வகுத்துருங்க. எந்த நிமிடங்கள் சொன்னாலும் அது 5ஆல வகுத்தோம்னா மீதி வந்துச்சுன்னா அந்த 5 போட்டப்போ மீதி எவ்வளவு இருக்கோ அந்த 5ஆவதுக்கு அடுத்து மீதி இருக்கிறது அடுத்த ராசிக்கு போயிருது அப்படின்னு அர்த்தம். உதாரணம் யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் வந்து 15ன்னு சொல்றாரு, 15 நிமிஷத்துக்கு வர்றாரு. அவங்க அத 5ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 3 ஐயா. 3 ராசியை கடந்து 4வது ராசிக்கு ஆரோட வந்துருமா? ஒருத்தர் வந்து 22 நிமிஷம் சொல்றாரு, 5ஆல வகுங்க. 4 முடிஞ்சு சிம்மத்துல 2 நிமிஷம் உள்ள போயிருது இல்லையா? 1 நிமிஷம் உள்ள போகும்போது 6 டிகிரி போயிரும்னு எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் உள்ள போக எத்தனை டிகிரி எடுத்துக்கிறது? 6 டிகிரி. அப்ப 2 நிமிஷம் எத்தனை டிகிரில இருக்கும் ஆரோடா? 12 டிகிரில இருக்கு ஆரோடா. வெரி குட், 12 டிகிரி. இப்ப இது தெரியுதா? சரி, அப்ப ஆரோட எங்க இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்ப அப்போ மீதி வந்தா வந்து பாத்தீங்கன்னா அதே விஷயத்த ஆருடமா வச்சுக்கிறோம். மீதி சுழியம் வரும்போது அடுத்த ராசியை ஆருடமா வச்சுக்கிறோம். எப்பனாலும் மீதி வந்தாலும் சூனியமானாலும் சுழியமானாலும் அடுத்த ராசியில போய் 0 டிகிரில நிற்பாருன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து 40ன்னு சொல்றாரு, 40 5ஆல வகுத்தா எவ்வளவு? எத்தனை 5 வருது? 8 ராசியை கடந்து 9வது ராசியில சூனியமா போய் நிக்கிறாரு ஆருடம், 0 டிகிரி. இல்ல சார், இது ரவுண்ட் ரவுண்டா வர்றதுனால முன்னாடி கேட்டீங்களா சார் 22, அதுக்கு சொல்லுங்க சார். 22 5ஆல வகுங்க. 4 ஈவு 2 மீதி சார். அப்ப 4 ராசிய மேசத்துல இருந்து எண்ணிட்டே வாங்க. கடகம் வரைக்கும் வந்துடும் சார். கடகம் வந்தோன்னா 2 டிகிரி உள்ள போயிருதா? ஆமா சார். அப்ப 2 டிகிரினா 1 டிகிரி 6 நிமிஷம். 1 நிமிஷத்துக்கு 6 டிகிரி நகரும். 2 நிமிஷத்துக்கு 12 டிகிரி சார். அப்ப ஆரோட எத்தனை டிகிரில இருக்கும்? ஆரோட 12 டிகிரி. இது 132 டிகிரில இருக்கும் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப புரியுதா? புரியுது சார், புரியுது. அப்ப ஆருடம் என்பது நமக்கு ஆருடம் எப்படின்னா, இப்ப ஒரு டிவில உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிவியோ ஒரு ஆளை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஆருடம் எந்த ராசியில இருக்கோ அங்க எந்த கிரகம் இருக்கோ அந்த ராசியின் அதிபதி சம்பந்தப்பட்டதே அவங்க அந்த டிவில பேசுவாங்க. ஓ சரிங்க சார், சரிங்க. அதை பத்தி தான் அன்னைக்கு நிகழ்ச்சியே நடக்கும்.
சரி சார். அப்ப ஆருடம் நமக்கு சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். ஓகே சார். என்ன நிகழ்வு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ஆருடம். சரி, இப்ப அடுத்து பாருங்க, ஜாம கிரகங்களை அடைக்கணும். மைக்கை ஆஃப் பண்ணிருங்க. ஜாம கிரகத்தை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்த உடனே நம்ம கிட்ட வந்துட்டாரு, வந்த உடனே 12 ராசி கட்டத்தை நம்ம எப்படி மனசுல வச்சுக்கணும்னா, இது 6 to 7:30, 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் 1வது ஜாமம். இது கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. 2வது ஜாமம்னா 7:30ல இருந்து 9 மணி, 9 மணில இருந்து 10:30 4வது ஜாமம், 10:30ல இருந்து 12 மணி எத்தனாவது ஜாமம்? 5வது ஜாமம். 12 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும். இப்ப பாருங்க, 1 2 இது 3, இது 4, இது 5வது ஜாமம். இப்ப இது 6வது ஜாமம். 6வது ஜாமம் வர்றோம். இது 6வது ஜாமத்துக்கு இங்க வந்துடும். 6வது ஜாமம் 1:30ல இருந்து 3 மணி வரைக்கும். இது 6வது ஜாமம். இது 7வது ஜாமம். 1:30ல இருந்து 3:30ல இருந்து 3ல இருந்து 4:30 வரைக்கும். இது 8வது ஜாமம். இது 8வது ஜாமம். 8வது ஜாமம் என்ன பாருங்க, 4:30 முடிஞ்சிருது. அப்ப 4:30ல இருந்து 6 மணி. இப்ப இது தெரியுதான்னு பாருங்க ஐயா. தெரியுதுங்க ஐயா. இப்ப எந்த ஜாமத்துல நம்ம இருக்கோம் சொல்லுங்க பாப்பா யாராவது. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிறு. ஞாயிறு. இந்த ஜாம கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஜாம கிரகம் என்ன செய்யும்னா இப்படித்தான் வரும். அப்ப முதல்ல சூரியன். இன்னைக்கு ஞாயிறு எந்த கிழமையும் அந்த கிழமை அதிபதி. முதல் கிரகம் வந்து சூரியன், 2வது கிரகம் வந்து செவ்வாய், 3வது கிரகம் வந்து குரு. மைக் ஆஃப் பண்ணிருங்க ஐயா. பதினி சேய் பொண்ணு, அடுத்து பொண்ணு மாலு புதன், அடுத்து வந்து சுக்கிரன், சனி 7, சந்திரன் மதி 8, பாம்பு. இந்த ஆர்டர்ல வரும். சரி, இப்ப வாங்க, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிறு சார். ஞாயிற்றுன்னா இன்னைக்கு எந்த ஜாமத்துல இருக்கோம் சார்? இது முதல் ஜாமத்துல இருக்கும் சார், சூரியன். ஆமா சார். என்ன போடணும் இந்த இடத்துல? வெளிக்கிரகத்துல என்ன போடணும்? சூரியன் போடணும். எஸ் சார். இங்க என்ன போடணும்? செவ்வாய்னு போடணும். செவ்வாய்னு போடணும் சார். இங்க என்ன போடணும்? குரு சார். இங்க என்ன போடணும்? புதன். புதன் போடணும். இங்க என்ன போடணும்? சுக்கிரன். புதனுக்கு அடுத்து யார் இருக்கா? சுக்கிரன். சுக்கிரன். இங்க என்னன்னு போடணும்? சனி. சனின்னு போடணும். இங்க என்னன்னு போடணும்? சந்திரன். சந்திரன். இங்க என்ன போடணும்? பாம்பு. பாம்பு. போட்டாச்சா? போட்டாச்சு சார். இப்ப பாருங்க, இந்த சூரியனுக்கு நேர சுக்கிரன் இருக்கா? ஆமா சார். அத நீங்க மனசுல வச்சுக்கணும். சூரியனுக்கு நேர யார் இருப்பா? சுக்கிரன். செவ்வாய்க்கு நேர சனி இருக்காரா? ஆமா. செவ்வாய்க்கு நேர சனி. சரி, குருக்கு நேர சந்திரன் இருக்காரா? எஸ் சார். சரி, புதனுக்கு நேர பாம்பு இருக்கா? ஆமா. எழுதுங்க ஐயா. ஏன் மேல எழுதுங்க ஐயா. போர்டு தெரியல. இருக்கா? ஆமா, போர்டு தெரியல. இது செக் பண்றதுக்கு. எது? இதை செக் பண்றது. இப்ப இது போட்டாச்சு. இந்த 1.5 மணி நேரத்துக்கு இவர் அப்படியே நிக்கிறார். 1.5 மணி நேரம் கழிச்சாலும் இவர் இங்க வந்துருவாரு, இவர் இங்க போயிருவாரு, இவர் இங்க போயிருவாரு, இவர் இங்க போயிருவாரு, இவர் அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் ஜாம கிரகங்கள்.
சரி, இப்போ ஒரு ஜாமம் போட்ட உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஜாம கிரகத்தை வைத்தே பலன் சொல்லலாம். இப்ப இதுல எந்த கிரகம் உச்சமா இருக்குன்னு பாருங்கயா. இதுல எந்த கிரகம் உச்சமா இருக்கு? இந்த எந்த ஜாம கிரகம் உச்ச நிலையில் உள்ளது? யாரா சொல்ல முடியுமா? செவ்வாய் சார். எது நீசமா இருக்கு? நீசமா இருக்கு. எது ஆட்சியா இருக்கு? குரு. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா இந்த உச்ச கிரகங்களும் நீச கிரகங்களும் ஆட்சி கிரகங்கள் சம்பந்தமான கேள்விகள் அவ மனசுல இருக்கும். அல்லது எந்த ஜாமத்தில் உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த ஜாம சம்பந்தமான கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எழுதணும். இது அடிப்படையில் முதல் ஸ்டெப். இப்ப யாராவது ஒரு கேள்வி கேளுங்க. யாராவது மைக்க. சார், என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? இப்ப அவங்க கேள்வி கேட்கிறாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகும்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, முதல் எடுத்தோன்னு கல்யாணம்னு எந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பாருங்க சார். அவங்களுக்கு ஒரு இடம் மாறி இருக்கு. பகைஸ்தானத்துல சுக்கிரன் வந்துருவாரு, அங்க குறை இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ மணி 7:38 ஆயிருச்சுல்ல. ஆமா, அடுத்த ஜான்மத்துக்கு இடம் பெயர்ந்துருவார்ல. நீசத்துல இருந்து பகையிலேயே தான் இருக்காரு. அது நீங்க சொல்றது கரெக்டான பலன். அப்ப பதில் கரெக்டா வந்துருதா? அவ்வளவுதான். அப்ப இந்த ஜாம கிரகம் நம்ம காட்டி கொடுத்துட்டே இருக்கும்னு அர்த்தம். அது நம்மகிட்ட பேசும், வாங்க ஐயா அப்படின்னு கேட்க நம்ம அது கூட பேசலாம். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என் மகனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பத்தே என்ன செய்யணும்னா எல்லா கிரகங்களையும் போட்டு, உதயத்தை போட்டு, ஆருடத்தை போட்டு, கவிப்பு போட்டு, உள்வட்டமாகிய பிரசன்ன கோள்களையும் போட்டு, அப்பதான் நம்ம பலன் எப்ப நடக்கும் கால நிர்ணயத்துக்கு போகணும். கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் இதை வச்சே சொல்லிட்டு போயிடலாம். இப்ப யாராவது வேற ஒருத்தர் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. நிலையான வருமானம் எப்ப ஐயா வரும்? எனக்கு சொல்லணும், யாருக்குன்னு கேட்கணும். எனக்கு நிலையான வருமானம் எப்ப வரும்னு கேட்கறத விட எனக்கு இப்ப வருமானம் எப்படியா இருக்கு அப்படித்தானே கேள்வி. நான் எப்ப நான் சம்பாதிப்பேன் அதானே உங்க கேள்வி. அப்படிங்கிறத எனக்கு இப்ப வருமான நிலை எப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அவங்க. இப்ப பாருங்க, இப்ப டைம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. 39 ஆயிடுச்சா? 39 ஆனா ஜாம கிரகங்கள் என்ன ஆயிரும்? அடுத்தடுத்த வீட்டுக்கு இடம் பெயர்ந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு போயிருதா? இப்ப போட்டுருவோம். சரி, இங்க யாரு இருப்பா இந்த ஜாமத்துல? சரி, இதுல போட மாட்டோம். சராஸ்திரம் போட மாட்டோம். சராஸ்திரம் போட மாட்டோம். சராஸ்திரம் போட மாட்டோம். சராஸ்திரம் போட மாட்டோம். இப்ப முதல் சொன்ன டைம் எவ்வளவு? 39. ஆமாங்க ஐயா. 39னா இப்ப இது எத்தனாவது ஜாமம்? 2வது ஜாமத்துல வந்துட்டாங்களா? அப்ப 2வது ஜாமம்னா இன்னைக்கு சூரியனுக்கு வந்துட்டாரா? ஆமா. சூரியனுக்கு நேரா இங்க சந்திரன் இருப்பாரா? ஆமா. சூரியனுக்கு அடுத்து இங்க செவ்வாய் இருப்பாரா? செவ்வாய்க்கு நேரா இங்க சனி இருப்பாரா? பொண்ணு இங்க குரு இருப்பாரா? ஐயா, சூரியன் நேர சுக்கிரன் தானே போடணும். சூரியனுக்கு நேர சுக்கிரன், சந்திரனுக்கு நேர சூரியனுக்கு நேர சுக்கிரன், செவ்வாய்க்கு நேர சனி, அடுத்து குருவுக்கு நேர சந்திரன். போட்டாச்சா? இப்ப இங்க யாரு இருப்பா? புதனா? ஆமாங்க. புதனுக்கு நேர 7 பாம்பா? பாம்பு. போட்டாச்சு, இது போட்டாச்சு. ஆனா இப்ப பாருங்க, 39னா ஆறுட எங்க இருக்கும்? 5 போட்டு பாருங்க, எங்க இருக்கும் ஆறுடம்? 35னா ஆறுட எங்க இருக்கும்? துலாத்துல இருக்கும். இங்க பாருங்க, 5, 20 இப்படி பாருங்க. விருச்சகத்துல இருக்குங்க ஐயா. எங்க இருக்கும்? விருச்சகம். என்னங்க 40னா விருச்சகத்துல கடைசியில 24 டிகிரில இருக்குமா? ஆமா. இப்ப 24 டிகிரில ஆறுடம் இருக்கும். 24 டிகிரி. புரியுதா? இப்ப பாருங்க, இப்ப கேட்டதுன்னா நிரந்தரமான வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப நிரந்தரமான வருவாயை குறிக்கக்கூடிய கிரகம் எது? சுக்கிரன். இப்ப
இந்த நிரந்தரமான வருவாயை குறிக்கக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கு? 3ஆம் இடத்துல இருக்கா? இந்த ஆருடாதிபதி யாரு ஐயா? இந்த ஆருடாதிபதி யாரு? செவ்வாய். அவரே இந்த உதவி நோக்கி வர்றாரா? தானே வராரு. இந்த ஆருடத்தை நோக்கி வர்றாரா? ஆமாங்க. அப்ப இந்த ஆருடம் நோக்கி ஆருடாதிபதியை வர்றதும் நிரந்தர வருமானம் 3ஆம் பாவத்தில் இருக்கிற வெற்றியும் எதன் மூலம் அவருக்கு வருமானம் வரும்? இதுல எது உச்ச கிரகமா இருக்கு? புதன் தானே. இப்போது வந்து ஜோதிட ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ செய்யும் போதுதான் இவருக்கு வருமானம் வரும். ஐயா நன்றிங்க ஐயா. புரியுது அப்படின்னு? புரியுதியா? புரிச்சா புரியலையா? புரியுதியா? அப்படி எடுக்கணும். இப்ப பாருங்க 10ஆம் இடத்துல யாரு இருக்கா? 10ஆம் இடத்தின் அதிபதி யாரு? அவரே 3ஆம் இடத்துல இருக்காரா? இவர்கள் முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சி வந்து என்ன ஆகும்? இப்ப பாருங்க, இவருக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி எங்க இருக்காரு? ஐயா 2ஆம் இடத்தின் அதிபதி எங்க இருக்காரு? 12 அவரே 5-2 குடையவர் 12ல இருக்காரு. அப்ப இன்னும் கொஞ்சம் கத்துக்கிற வேண்டியது இருக்காதுங்க. ஆமா சார். அப்படின்னு சொல்லணும். அம்மா புரியுதாம்மா? புரியுது ஐயா. சரியா இருக்கா? சரியா இருக்கு. ரைட். இப்ப 3ஆம் பாவத்திலேயே முயற்சிக்குரிய இருந்ததுனால ஆன்லைன்ல செஞ்சா அவங்களுக்கு நல்லா இருக்குமா? சனி எங்க இருக்காருன்னு பாருங்க. எங்க இருக்காரு? சனி வந்து 3ஆம் பாவத்துக்குரியவர் எங்க இருக்காரு? 8ல இருக்காரா? ஆமா ஐயா. அப்ப நீங்க நல்லா படிச்சுட்டு தான் ஒரு ஆபீஸ் போடணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்க. இப்ப நல்லா படிச்சிருப்பிய, இன்னும் கொஞ்சம் தெளிவாங்கன்னு சொல்லுது. ஓகே. சரி, வேற புரியுதாப்ப? எப்படி பலன் எடுக்கிறதுன்னு தெரியுதா? இப்ப நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? உதயம், ஆருடம் பார்த்துட்டோம். இப்ப ஆருடத்துக்குள்ள எந்த கிரகம் இருக்கு? ஆருடத்துல எந்த கிரகம் இல்ல. ஆருடத்தை நோக்கி வர்றது செவ்வாய் வருது. செவ்வாய் கார சம்பந்தப்பட்டது தானே கேட்பாங்க. 6ஆம் வீட்டின் அதிபதினா ஒரு வேலையை பத்தி தானே கேட்கிறாங்க. அப்படின்னு எடுக்கணும். சரி, இன்னும் வேற யாராவது ஒரு கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேரை சொல்லுங்க. ராஜாங்க ஐயா. சொல்லுங்கய்யா. எந்த ஊரியா நீங்க? திருச்சிங்க ஐயா. சொல்லுங்க. அரசு வேலை கிடைக்குமாங்கிறது தெரிவிங்க. அரசு வேலை கிடைக்குமான்னு சொன்னோம்னா இப்ப என்ன செய்யணும்? இவர் கேட்கிற நேரத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஜாமக்கோல் பார்க்கணும். ஜாமக்கோல் பார்க்கும்போது ஆரோட 45 ஆயிடுச்சுன்னா எங்க போயிடும்? ஆரோடம் அடுத்த வீட்டுக்கு தனுசு. அங்க போயிடுச்சு. அங்கேயே 6 இருக்கா? செவ்வாய் இருக்காரா? இப்ப அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்ட உடனே யாருக்கு கேட்டா தானே அது பதில் கிடைக்கும். முத கேள்வி எப்படி இருக்கணும்? எனக்கு கேள்வி யாருக்கு இருக்கணும்? இப்ப ஒருத்தர் வந்தாரு, வயசான வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு கேக்குறாரு. ஐயா ஒருத்தர் வயசானவர் வந்து உட்காந்து கல்யாணத்துக்கு ஒரு ஆர்வம் போடுங்கன்றாரு. யாருக்குன்னு கேட்காம நம்ம போட்டோம்னா பதில் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அவர் தகுதி இல்லாதவர் தானே உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன செய்யணும்னா, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகன் பேர் இது, அவருக்கு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா பதில் வரும். அப்ப நம்ம கேள்வியே தப்புத்தானே முதல் கேட்டதேவா? இது முக்கியமான என்னன்னா, கேள்வி கேட்ட பிறகுதான் ஆருடம் பேசும். ஐயா கேள்வி கேட்ட பிறகுதான் ஆருடம் போடணும். ஐயா இப்ப 45ன்னா வந்து உங்களுக்கு மகரத்துல போயிருதுங்க. ஆருடம் 45ன்னா 45 மகரத்துக்கு போயிருமா? ஆமா, மகரம் போகுது இல்ல, மகரம் போயிரும். அப்ப 0 டிகிரில மகரத்துக்குள்ள போயிருதா? அப்ப அவர் வந்து இப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காரு? சூரியனை சம்பந்தமா அரசு சம்பந்தப்பட்டது கேட்டிருக்காரா? ஆமாங்க. ஆனா அவர் 8 கூடையவனான கேள்வி தப்புன்னு சொல்றோமா? 8 கூடையவர். ஆறுடத்துல இருந்து 8 கூடையவர். ஆறுடத்துல இருந்து 8ங்கிறதுனால நீங்க கேட்ட கேள்வி வந்து யாருக்குன்னு கேட்கலையா அப்படின்னு. சரியா சொல்லுங்கயா.
சத்தியமா சொல்லும். ஐயா ஐயா 8 கூடியவனே அப்படிங்க 6 இடத்துல இருந்துங்களா ஐயா? 6 இடத்துல இருந்து 8 கூடியவன் தானே உள்ள இருக்காரு, உட்கார்ந்து இருக்காரு வெளியே. ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. அப்ப அது வில்லங்கமான கேள்விதானே, சரியானதாக இல்லை. நீங்க முதல் கேள்வியை வந்து நல்லா உள்வாங்கிக்கிறணும். யாரு கேட்க போறாங்க, எங்க கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் பதில் சொல்லணும். இன்னொரு கொஸ்டின் யாராவது ஒருத்தர் கேளுங்க. ஐயா வணக்கம், நான் திருச்சில இருந்து கீதா பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து இப்ப செலக்ட் ஆயிருக்காங்க கம்பெனில. அது போவாங்களா? இந்த மார்ச் 1ஆம் தேதி சென்னைக்கு போயிருவாங்களா வேலைக்கு? இப்ப அவங்க பாருங்க, என்னுடைய மகள் வந்து அப்ப டயத்து உடனே குறிங்க. அப்ப டயம் என்னாச்சு? 48. 48ன்னா இப்ப எங்க உள்ள போயிருச்சு? மகரத்துக்குள்ள போயிட்டா எத்தனை டிகிரிக்குள்ள உள்ள போயிருக்கு? 12 டிகிரி. 18. 3 டிகிரி 6 18 டிகிரி. 18 டிகிரி உள்ள போயிருச்சா? ஆமாங்க ஐயா, 18 டிகிரி உள்ள போயிருக்கு. அப்ப 18 டிகிரி போன உடனே இவங்க மகளுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப மகள் அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஜாதகத்துக்கு மகள்ங்கிற கிரகம் எதியா? ஐயா மகள் பொண்ணுக்கு புதன் ஐயா. சொல்லுங்க ஐயா. சுக்கிரன் தானே மகள்? ஆமாங்க ஐயா, 5ஆம் பாவம் தானேங்க ஐயா. அந்த 5ஆம் பாவமே பாருங்க எங்க இருக்கு? சுக்கிரன் 7லயா தானேயா இருக்கு? ஆமாங்க ஐயா, ஆமா. அப்ப அந்த கேள்வி சுக்கிரன் பாக்குறாருல, அந்த ஆர்வத்தை பாக்குறதுனால கேட்கிற கேள்வி சரியான கேள்வின்னு சொல்லுது பாருங்க. அதே 10ஆம் பாவத்தின் அதிபதி தானே சுக்கிரன். அப்ப இவங்க வேலைக்கு போயிடுவாங்கல்ல, வேலைக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. மிக்க நன்றி. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி காட்டுது பாத்தீங்களா? ஐயா புரியுதாப்ப? புரியுதுங்க. இப்ப எங்கேயோ எவ்வளவோ படிச்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த இப்பவே சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப இதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எங்க கூட பயணிச்சீங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரம் பயணிச்சீங்கன்னா, நீங்க இப்ப இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகே, நம்ம இதுல உதயமே போடலங்களா ஐயா? உதயம்ன்றதே நம்ம போடலைங்களே. 6 இடத்தை உதயமே போடல. நீங்க பாருங்க, உதயமே போடல. அதான் கேக்குறேன். உதயம் போடாம நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமாங்க ஐயா. இப்ப உதயத்துக்கு சில கணித முறைகள் இருக்கு. அது பார்க்கணும். அப்படி இப்ப ஒன்னொன்னா அப்படியேவும் அதை நாங்க சொல்லி கொடுத்துருவோம். நீங்க தெளிவா பண்ணலாம். இந்த வகுப்பானதை வந்து 20ஆம் தேதி தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் எங்களோட கான்டாக்ட் பண்ணி இந்த வகுப்புக்கு நீங்க கலந்துக்கலாம். சரியா? சரிங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுவரைக்கும் நான் நடத்தினதுல இந்த சப்ஜெக்ட் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். முதல் இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த முறை எப்படி இருக்கு? அருமையா இருக்குயா. சரி, மிகவும் எளிதாக இருக்குது ஐயா. எளிது இல்லையா ஐயா? இப்ப நம்ம பாக்குறப்ப 6 இடத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லாம் பார்த்தோம். இப்ப கீதாமா கேட்டதுக்கு வந்து நம்ம எதையுமே பார்க்கலையே, பார்வையை மட்டும் பார்த்து சொல்லிட்டீங்களே. ஏன்னா இருக்கு, வந்தோன்னு கிடைச்சதே நல்லதா கிடைச்சிருச்சா இல்லையா? ஓகே. அப்ப நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம். எப்பயுமே என்ன கையில ஒரு மாங்காவை எரியிறான், கையில வந்து விழுந்த பிறகு மரத்து மேல பாப்போமா? ஒரு மாங்காய் பிடுங்கணும்னு இருக்கும், அதே வந்து கையில விழுந்த பிறகு இன்னொரு மேல அவங்க பாப்போமா? இதை எடுக்க பாப்போமா? சாப்பிடதான் பார்ப்போம். அப்ப நமக்கு எது கிடைக்குதோ, கிடைக்குதுன்னு அடுத்ததுக்கு என்ன செய்யறான்? எய்ம் பண்றோம். அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கோம். ஐயா ஒரு கேள்வி. ஒரு ஊருக்கும் ஒரு சூரிய உதயம் இருக்கும். அந்த சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி இந்த ஆருடம் வருமா? நீங்க கேக்குறீங்க சூரிய உதயத்தின் பேஸ் பண்ணி ஆருடம் வருமானா, சூரிய உதயத்தை வச்சு ஆருடம் மாறும்போது மாறும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, ஜாம கிரகம் 6 மணின்னு வச்சுக்கிறோம். நல்லா கவனிங்கய்யா, ஜாம கிரகம் 6 மணின்னு வச்சுக்கிறோம். ஆருடத்தையும் 6 மணியாவே வச்சுக்கணும்.
குழப்பாதீங்க. சூரிய உதயத்தை மட்டும் நீங்க உதயம் கணிக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கங்க. சரி. சூரியம் கணிக்கிறதுக்கு மட்டும் உதயத்தை எடுத்துக்கங்க. மற்றதுக்கு வந்து ஜாம கிரகத்துக்கும் ஆருடத்துக்கும் அதே 6 மணி மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. 12 1 மணி நேரத்துக்கு 12 சுத்துதுன்னு மட்டும் மனசுல வச்சா போதும். அவ்வளவுதான். இது எதுக்கு கேட்டேன்னா, இப்ப அந்த சூரிய உதயம் ஆம்னு சொல்லிட்டீங்கன்னா போன்ல ஒருத்தவங்க கேட்பாங்க, அவங்க ஒரு மாவட்டத்துல இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுதான் கேட்டுக்கிட்டேன். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதுக்கு தான் போடணும். அவங்கள பத்தி எல்லாம் கண்டுக்கிறவே கூடாது. நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஜோசியர்தான் கிரகம் பேசுது. சரி. அவங்க வந்து பயன்படுத்துற அனுபவிக்கிறவதான். நீங்க கடையில உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்க தானே எடுத்து தரணும் பொருள். கரெக்ட். அங்க வந்து கேட்கிறவங்க பொருள் தான் கேட்பாங்க, பலனுதான் அடைவாங்க. புரியுதா? சரியா சொல்றேனாதான்? அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, வேற என்ன கேள்விகள்? வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, சொல்றேன். ஐயா, என்னோட மக 12வது இந்த வருஷம். அவ எப்படி மார்க் எடுப்பா ஐயா? இப்ப மக வந்து 12வது படிக்குது. அந்த பிள்ளை மார்க் எவ்வளவு எடுக்கும்? அந்த தேர்ச்சி விவரத்தை பத்தி கேக்குறாங்க. இப்ப டயத்தை சொல்லுங்க. டைம் சொல்லுங்க. 54. 54ன்னா எங்க இருக்கும்? ஆருடம். கும்பம். 45. 54ன்னா எங்க இருக்கும்? 50. கும்பம். கும்பம். மீனத்துக்கு போகாது. மீனத்துக்கு போகாதுல்ல? போகாது. 1 டிகிரி இருக்குன்னு 6 டிகிரி இருக்கு இல்லையா? ஆமாங்க, 6 பாகை இருக்கு. கும்பத்துல இருக்கு ஆருடம். கும்பத்துல இருக்கு சார். போட்டாச்சு. கும்பத்துல யாரு சொல்றது? சொல்றேன் சார். தம்பச்சியன் நான் போட்டேன் சார். உடனே போட்டாரு. பாத்தீங்களா? ஐயா வந்து கடிகாரு எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு ஆருடம். இப்ப ஆருடம் வந்தோன்னு ஜாம கிரகம் மாறாது. ஆருடத்தை நோக்கி யார் வர்றா? ஆருடாதிபதி முதல் எப்படி இருக்காரு? சனி. ஆருடாதிபதி சனி எங்க இருக்காரு? சனி நட்பு நிலையில தான் சார் இருக்கு. அப்ப உதயத்தை நோக்கி பாம்பு வருது. இந்த பிள்ளை நல்லா படிக்க சொல்லணுமா? ஓகேயா. அந்த பிள்ளை மேக்ஸ நல்லா போட சொல்லணுமா? ஆமாய்யா, அததான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதான் நானும் சொல்றேம்மா, மேக்ஸ நல்லா போடு. ஐயா தமிழ்ச்சி ஐயா எப்படி இருக்கு? ஐயா, அவளுக்கு ராகு தசை வேற ஐயா, அதனாலதான் நான் கேட்டேன். சரி சரி. ஐயா தமிழ்ச்சையா, தமிழ்ச்சையா சொல்லுங்க சார். எப்படி இருக்கு பலனு? நல்லா இருக்கேன் சார். நீங்க போட நான் போட்டுட்டேன். நான் அஸ்ட்ரோவிஷன்ல வச்சிருக்கேன். நான் டக்குன்னு போட்டுட்டேன். அதனாலதான் சொல்றேன். சரி, இப்ப புரியுதா அம்மா? புரியுதா ஐயா? ஒரே கேள்விங்கய்யா. கேளுங்க. இப்ப நம்ம இந்த ஆருடாதிபதியை நீங்க பாக்குறீங்க, எடுத்தோடனே சனியை பாத்தீங்க. ஆனா ஆருடத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் பாம்பா தானே இருக்கு. அப்போ வந்து நம்ம கஷ்டம்னு சொல்றோம் இல்லையா? அதே ரைட். அப்ப கணக்குன்னு எப்படி குறிப்பா சொன்னீங்க? மேக்ஸ் வந்து 8ஆம் இடத்துல இருக்கு பாருங்க, புதன். புதன். மேக்ஸ் எங்க இருக்கியா? மேத்தமெட்டிக்ஸ் எங்க இருக்கு? 8 புதன். 5ஆம் இடத்துல என்ன இருக்கு? சனி இருக்கு. விளையாட்டுத்தனமா இருக்கு அந்த பிள்ளை. ஆமாங்க ஐயா. பாருங்க ஐயா, இது வந்து ஒரு அற்புதமான கலை. ஐயா 6ல் சந்திரன் இருக்கு இல்லைங்க, அதுக்கு என்னங்க சொல்லலாம்? 6ல் சந்திரன். நீங்க எதை ஃபேஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் போங்க. எல்லாத்தையும் ஜாதகம் மாதிரி போயிட்டே இருக்காதியா. இல்ல 8ல் புதன் சொன்னதுனால நான் அப்படி கேட்டேன். இல்ல, அவங்க என்னென்ன இருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொன்னா நீங்க போகணும். இப்ப சந்திரன் எங்க இருக்காரு? 6ல். அவங்க சந்திரன் எங்கேயா இருக்காரு? மேஷத்துல இருக்காங்க. 11ல இருக்காரு. 3ஆம் இடத்துல தானே இருக்காரு. ஆமாங்க, 3ஆம் இடத்துல தானே இருக்காரு. அந்த பிள்ளைக்கு புத்தி 3ஆம் இடம் தானே சந்திரன். ஐயா மன்னிக்கணும், சுக்கிரன் சொல்றதுக்கு சந்திரன் சொல்லிட்டேன். ஏன்னா அது பார்த்து படிக்கிறது மிஸ்டேக். சரி சரி.
அப்ப அந்த சந்திரன் மனம் தான் அந்த பிள்ளைக்கு இப்ப மனசுதான் பிரச்சனை. மூணாம் பாவம் தானே அந்த அவங்களுடைய அந்த படிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி மனசு. அது இப்ப பாருங்க எப்படி இருக்கு, ஆசிலேஷனா இருக்கா? உண்மைதான் சார். அது இருக்கு இருக்கா? ஆமாய்யா. இப்ப மூணாம் பாவம் சந்திரனா இருக்கு. இந்த மூணாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் எங்க இருக்காரு? 12ல இருக்கா? ஆமா. மூணாம் பாவம் தானே செல்போனு. அத வச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்கு. விளையாடுமா? 12ஆம் பாவம் படுக்க போகும்போது கூட விளையாடுமா? ஆமாய்யா. எப்படி பாருங்க, ஜாதகத்துல எப்படி சொல்ல முடியுமா? பாட்டு கேட்டுட்டே இருக்கும், விளையாடாது. பாட்டு கேட்டுட்டே இருப்பா. எப்படின்னாலும் ஒண்ணுதாங்க. 12ஆம் படத்துக்கு போய் இருக்கு பாருங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. சரி. அடுத்து ஐயா, அடுத்து ஏதாவது டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? வகுப்பை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வகுப்பை பத்தி சொல்லவா ஐயா? ஆமாங்கய்யா. வகுப்பை பத்தி என்ன சொல்ல? இல்ல நேரம் சொல்றேன் பாருங்க. வகுப்பு வந்து இரவு 7 மணிக்கு தொடங்குவோம். இரவு 7 மணிக்கு தொடங்கி 7, 8, 8:30, 9 மணிக்கு வகுப்பை முடிச்சிருவோம். திங்கட்கிழமை ஆரம்பிப்போம். வெள்ளி வர சனி ஞாயிறு லீவா இருக்கும், கிளாஸ் இருக்கும். நீங்க தெளிவா கத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் நான். சரியா? எத்தனை வகுப்பு போங்க ஐயா? இது எப்படியும் ஒரு 15 வகுப்பு 16 வகுப்பு ஆகணும், சரியாகும். என்னென்ன சொல்லி தருவீங்க ஐயா? என்னென்ன சொல்லி தருவீங்க? என்னென்ன சொல்லி கொடுப்பேன்னு சொல்றீங்களா? கேட்கணும். ஆமாங்க, கேட்க. நான் என்னென்ன சொல்லி கொடுப்பேங்கிற லிஸ்ட் சொல்லவா? சரி, சொல்லிடுறேன். முதல் ஆருடம்னா என்ன சொல்லி தர போறோம். ரெண்டாவது உதயம்னா என்ன சொல்லி தர போறோம். சூரிய வீதினா என்னன்னு சொல்ல போறோம். கவிப்புனா என்ன சொல்ல போறோம். ஜாம கிரகங்களை பத்தி சொல்ல போறோம். ராகு காலம், யமகண்டம், மாந்தி, கிரக காரகத்துவம், பாவகாரகத்துவம், அடுத்து வைர விதிகள். இதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. வைர விதிகள், கால நிர்ணயம், பரிகாரம், அதோட உதாரண ஜாதகங்களை போட்டு விளக்க போறோம். உதாரண ஆருடத்தை போட்டு விளக்க போறோம். இவ்வளவு விஷயம் சொல்லி தரும் சார். கிளாஸ் முடியும் போது ஏதாவது கேட்லாக் மாதிரி கிடைக்குமா சார்? கேட்லாக்னா இல்ல சார், இப்ப நீங்க பாடமா எடுக்கிறீங்கல்ல, இதெல்லாம் வந்துருமான்னு கேக்குறியா? இல்ல பாடத்துல நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. ஒரு பிடிஎஃப் மாதிரி ஏதாவது கிடைக்குமா? பிடிஎஃப்ல கொடுக்க கூடாது. உங்களை சோம்பேறியாக்க நான் விரும்பல. உங்களுக்கு இதே ஆடியோ அனுப்பிடுவோம், நீங்களாவே எடுத்துக்கிறணும். நீங்க வீடியோ உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க அதை நீங்க எத்தனை தடவை வேணாலும் போட்டு அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். டெய்லி கிளாஸ் வீடியோவா எடுத்துருவீங்களா சார்? டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகே. என்ன காரணம்னா 7 மணி அப்படின்றப்ப சிலருக்கு 7:30, 8 மணிக்கு தான் கனெக்ட் முடியும். உங்களுக்கு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு நைட் வந்துடும். உங்களுடைய இமெயில் ஐடி அட்ரஸ் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே. நீங்க பணத்தை கட்டின உடனே 3000 ரூபாய் வச்சிருக்கோம். நீங்க பணத்தை கட்டி இது என்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு உங்களுக்கு இமெயில் நம்பர் வாங்கிட்டு என்ன செய்ய போறோம், தொடங்க போறோம். உங்களுக்கு எத்தனை தடவை அதை நீங்க போட்டு கேட்டுக்கலாம். சந்தேகம் இருந்தாலும் போன் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாமா? இன்னொரு டெமோ கிளாஸ் போடுவீங்களா? அது கிரக காரகத்துவத்தை வச்சு கம்பெனி முடிய சொல்லி தருவீங்களா இன்னொரு டெமோ கிளாஸ்ல? கிரக காரகத்துவத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா உதாரணம் இப்ப உதயத்திலேயே ஆருடத்திலேயே ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதயத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயா, நான் ஒரு காரியம் செய்ய போறேன். அந்த காரியம் எப்படி நடக்கும்? சீராக நடக்கும்.
சந்திரன் இருந்தா வேகமா நடக்கும். செவ்வாய் இருந்தா படுவேகமா போகும். புதன் இருந்தா திட்டமிட்டபடி நடக்கும். குரு இருந்தா சிறப்பா நடக்கும். சுக்கிரன் இருந்தா நம்ம நினைச்சதை விட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சனி இருந்தா தாமதமா நடத்தும். ராகு இருந்தா பிரம்மாண்டமா நடக்கும். கேது இருந்தா தடைபெறும். இப்படி சொல்லிட்டாரு. புரியுதையா? பாவத்துக்கு உண்டானதை வச்சு சொல்லுவீங்களா இல்ல எப்படிங்க ஐயா? பாவத்தை சொல்லுவோம், கிரகத்தை சொல்லுவோம், பாவகாரகம், கிரககாரகம் எல்லாத்தையும் இணைச்சு பலன் சொல்லுவோம். இப்ப மேச ஆருடம்னு வச்சுக்கோங்க. மேச ஆருடம் அல்லது மேச உதயம். மேச உதயம். இப்ப உதயத்துல வந்து சூரியன் இருக்காரு. இந்த சூரியன் வந்து எத்தனாம் பாவத்துக்குடையவரு? ஆரம்பத்துல இருந்து பாவம் போடும். 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்குடையவரு. சூரியன் வந்து அப்பா காரகமா? ஆமா. ஆனா அப்பா காரகத்துக்கு எடுக்க கூடாது. 5ஆம் பாவத்துக்குடையவனால குழந்தைய பத்தி கேள்வி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லணும். ஐயா பாவக நிர்ணயம் பண்றது ஆருடத்தை வச்சு பண்ணுமா உதயத்தை வச்சு பண்ணணும்? உதயத்தை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். உதயம்தான் ஜாதகம், உதயம்தான் லக்னம். இப்ப நம்ம பார்த்து போற ஆருடத்தை வச்சு தானே பார்த்திருக்கிறோம். ஆருடம்ங்கிறது கேள்வியை காட்டு. நம்ம இன்னும் அதை பிக்ஸ் பண்ணல. எதுக்குள்ள? உதயத்துக்குள்ள. உதயத்தை கொண்டு வரல. ஐயா கடையில ஒரு சாம்பிள் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கோம் நாங்க சாம்பிள். நீங்க கடையில போய் உட்கார்ந்து சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு வெரைட்டியா கொடுப்பாங்க. ஐயா சரி ஐயா ஒரு சந்தேகங்க. இப்ப உதயத்துல வந்து கிரகம் இல்ல, உதயத்தை வர நோக்கி வர கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற விதி பொருந்துமா? எல்லாமே பொருந்தும். உதயத்தில் இருக்கிறது நிகழ்காலம், உதயத்தை நோக்கி வர்றது எதிர்காலம், உதயத்தை கடந்தது கடந்த காலம். கடந்த காலம். இப்படி எல்லாம் நிறைய அங்க டிப்ஸ் இருக்கு. இவரு நிகழ்கால கேள்வி கேட்கிறாரா, கடந்த காலத்தை கேள்வி கேட்கிறாரா? இப்போ உதயத்தை கடந்து புதன் நிக்குது. ஒருத்தர் வர்றாரு, திருமணம் சம்பந்தப்பட்ட கேட்டா நிச்சயம் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட கேட்பாரு. பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து கேட்பாரு. ஒரு இடத்த வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கேட்பாரு. ஒருத்தர் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட கேட்பாரு. அது புதன் நின்றாளுங்களா? புதன் அப்ப புதன் காரகத்தோட நமக்கு தெரியணும். அத உதயத்தை கடந்த கோள் புதனா இருந்தா, புதனா இருந்தால் இந்த கேள்வி திருமண சம்பந்தமான கேள்வியை உதயத்தை கடந்தா புதன் வந்தா கேட்கத்தான் செய்வாங்க. ஏன் புதனை திருமணத்துக்கு எடுத்தீங்கன்னு கேட்கணும். புதனை கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து கொடுத்தோன்னு நிச்சயதார்த்தம் பத்திரிக்கை கொடுத்த பிறகுதானே. எந்த ஊர்ல இருந்து எந்த நேரத்துல கல்யாணம்? இன்விடேஷன். புரியுதாயா? புரியுதுங்க. வேற ஐயா ஜாமக்கோள் மட்டும் இந்த மாதிரி கண்டக்ட் பண்றீங்களா, இல்ல வாஸ்து இதெல்லாம் எதிர்காலத்துல பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல பண்ணுவீங்களா? அதெல்லாம் இனிமேல் தான் முடிவு பண்ணணும். ஜாமக்கோளுங்கிறத நமக்கு பிரதானம் பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்து அப்புறம் பின்னாடி போடுவோம். சரிங்க. வாஸ்து மனையடி சாஸ்திரம், வாஸ்து மனையடி சோஸ்திரம் அது ரிலேட்டடா சொல்றேன். அதெல்லாம் நான் பின்னாடி அதை பத்தி பேசுவோம். சரிங்க. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்ப பாருங்க, இந்த இதை நம்ம வந்து டிவியில ஒரு ஒளிபரப்பு நேரடி